தற்போதைய மிக முக்கிய செய்தி, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாளை மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் முக்கிய செய்தி இது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்களுக்கும் மற்றும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே தேர்தல் ஒரே நாளில் நடைபெற இருக்கும் இந்த மசோதா நாளை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் நமது குமுதம் செய்தியாளர் காவ்யா. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாளை தாக்கல் செய்யப்படுகிறது மக்களவையில். கூடுதல் விவரங்களை தரலாம் காவ்யா. வணக்கம் மோகன்ராஜ். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு முன்னதாக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தொடர்ந்து மக்களவையில் நாளை இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தற்போது மற்றொரு முக்கிய தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு சமர்ப்பித்த அறிக்கையை மத்திய அமைச்சரவை கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி ஒருமனதாக ஏற்றுக்கொண்டது. தொடர்ந்து இந்த திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இந்த மசோதா விரைவில் நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருந்தது. தொடர்ந்து முன்னதாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 25ஆம் தேதி தொடங்கிய நாளிலிருந்து அதானி லஞ்ச விவகாரத்தை எழுப்பி நாள்தோறும் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வற்புறுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்றது. தலைநகர் டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் பிற்பகல் 1 மணிக்கு இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வாய்ப்புள்ளதாகவும் அரசின் சில முக்கிய திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த நிலையில்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்ததாகவும் தொடர்ந்து தகவல் என்பது வெளியாகியிருந்தது. தொடர்ந்து நடப்பு கூட்டத்தொடரிலேயே மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு ஆயத்தமாகி வருவதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் 2029ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாக இந்த சட்டத்தை அமுல்படுத்த திட்டமிட்டிருந்ததாக ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா தெரிவித்திருந்தார். தொடர்ந்து நாளை அல்லது நாளை மறுநாளுக்கு இந்த மக்களவையில் இந்த மசோதாவானது தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மற்றொரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் பாஜக மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் தொடர்ந்து மக்களவைக்கு வருமாறு இரு கட்சிகளும் தங்கள் எம்பிக்களுக்கு 3 லைன் விப் நோட்டீஸை அளித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நாளை மக்களவைக்கு அனைத்து மக்களவை உறுப்பினர்களும் வர வேண்டும் என்ற முக்கிய செய்தி, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாளை மக்களவையில் தாக்கல் குறித்த உங்கள் விரிவான ஆய்வறிக்கைக்கு நன்றி காவ்யா.